சீட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து லெதரேட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குஷனபிளாக அல்டிமேட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவுமே இந்த கேபினில் 3 பேர் வந்து தாராளமாக உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஸ்பேசஸோட சீட்டுமே கொடுத்துருக்காங்க. 2 ஹெட் ரெஸ்ட் வருது சீட்டில். இந்த இடத்துல மிட்லிமான ஒரு ஆள் உட்காரலாம், 3 பேர். ஸ்லீப் கேபின் கிடையாது, டே கேபின் தான் இது. பட் ஸ்லீப் கேபினாக யூஸ் பண்ண கூட ஒரு ஆள் வந்து தாராளமாக தூங்கலாங்க. இப்படி போட்டு வச்சுட்டு மொத்தமாக அல்டிமேட் தான் சொல்லலாம். சீட் பெல்ட்டுமே வந்துடுது இண்டிவிஜுவலாக 3 பேருக்குமே 3 சீட் பெல்ட் வந்துடுது. அண்டு மெயினாக இது வந்து இன்சைடு மூமெண்ட் கேபின் அந்த கான்செப்ட் எப்படின்னா ஈஸியாக என்னால் இங்கேருந்து சீட்டை மாறிக்க முடியும். ஸோ இறங்கி நான் வந்து இந்த பக்கம் ஏறணும்னு அவசியம் இல்லை. டிரைவர் நாங்கள் இப்போ சப்போஸ் டயர்டாக இருக்கேன் சேஞ்ச் பண்ணணுன்னா இறங்கி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு நீ ரூம் ஸ்பேஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே வந்து சீட் டு சீட்டு சேஞ்ச் ஆகிக்கலாம். அல்டிமேட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வெஹிக்கிளை ஓட்ட போகிறோம். ஸோ முதல்ல ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு, ஆல்ரெடி வெஹிக்கிள் நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம இப்போ வந்து சிட்டி மூடுக்கு ரைடை மாற்றிட்டோம். ஸோ இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு, ரிலீஸ் பண்ணாலே மூவ் ஆகிடுது. ஆக்சிடென்ட் கொடுக்க தேவையில்லை. அல்டிமேட்டுப்பா. மோஸ்ட்லி வந்து இந்த பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கொடுத்தா தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ அது வர ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். பட் இது பரவாயில்ல, விட்டதும் அப்படியே எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். ஆனால் நம்ம அப்படியே ஆக்சிடென்ட் கொடுக்க கொஞ்சம் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஸ்டீரிங், எலக்ட்ரிக் ஸ்டீரிங் நான் சொன்னேன், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு பவரு. ஸோ அதான் நான் சொன்னேன், வித்தின் 15 செகண்ட்லேயே நமக்கு வந்து அரௌண்டு 50 kmph வந்து ஸ்பீடை வந்து இது போயிடும். ஸோ அதை லைட்டாக நான் ஆக்சிடென்ட் கொடுத்தாலே அல்டிமேட்டாக போகுது. ஸோ சஸ்பென்ஷனுமே நமக்கு ஆஸ் யூஸ்வல் மற்ற வண்டிகளை வர மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்குது. அதே பேரபோலிக் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் 2. ஸோ இப்போ நீங்கள் அந்த குலுங்குனதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல். ஏர் சஸ்பென்ஷனாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரிவர்ஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு சேம் அதே தான். நான் ஆக்சிடென்ட்டே கொடுக்கல, கியரை போட்டு அப்படியே எடுத்தால் போதும். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பவர் ஸ்டீரிங்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்டீரிங் அல்டிமேட்டாக. ஸோ லைட்டாக நம்ம அந்த டேர்ன் பண்ணாலே அந்த டேர்னிங் ரேடியஸ் இருக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சஸ்பென்ஷன் நமக்கு வந்து நான் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் வரக்கூடிய அதே டிஃபால்ட் சஸ்பென்ஷன் அந்த ஃபீல் தான் கிடைக்குது. டிரைவிங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறதால ரொம்ப ஸ்மூத்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது.